ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கோரிக்கை விடுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை தொடர்பாக ஆய்வு நடத்திய மூவர் குழு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தது. குழு தலைவர் பிரகாஷ் ஜவ்டேகர் தங்கள் ஆய்வறிக்கை கட்சியின் மேலிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார். பின்னர் பேசிய செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், ஆளும் தமிழக அரசு இவ்வழக்கை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கும் என்று நம்புவதாக கூறினார். தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரல் பார்ட்டிலேருந்து இந்த இன்சிடென்ட் நடந்த மறுநாள் பார்ட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம். கிளியரா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க வேண்டும். எங்களுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் யார் யார் தாக்குதலுக்கு உரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கோ, அதாவது டார்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ன்ற டிமாண்டும் வச்சிருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட முதலமைச்சருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மாநில செயலாளர் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.